ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா சிக்கன் லாலிபாப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். சிக்கன் லாலிபாப் செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. 1/2 கிலோ சிக்கன் லாலிபாப் சுத்தம் செஞ்சு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். நீங்கள் கடையிலேயே லாலிபாப் கேட்டிங்கன்னா விங்ஸை கட் பண்ணி லாலிபாப்பாக மாற்றி உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இதில் மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ சிக்கன் லாலிபாப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னுடைய டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் சஜஷன் ரொம்ப முக்கியம். அதனால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மசாலாவும் சிக்கனும் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதை நல்லா ஊற வைக்கலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். மசாலா அந்த சிக்கனோட நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. மேல் மாவுக்கான காரம் உப்பு தான் இப்போ சேர்த்துருக்கோம். ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளித்து பெரட்டி விட்டுக்கோங்க. மசாலா அந்த சிக்கன் மேலே நல்லா கோட்டாகி அப்படியே நிற்கணும். அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலா சிக்கன் மேலே எந்த அளவுக்கு கோட்டாகி இருக்குது பாருங்கள். இந்த பதத்துக்கு தண்ணி சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிக்கனை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒவ்வொரு லாலிபாப்பாக எடுத்து கொஞ்சம் பொறுமையாக போட்டுக்கோங்க. சிக்கன் லாலிபாப் எண்ணெயில் போடும்போது எண்ணெய் பபிள்ஸ் மாதிரி விடணும். அந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் அந்த சிக்கன் லாலிபாப்பை போடணும். சிக்கனை போட்டோடனே திருப்பி விடாதீங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வேக விடுங்க. அப்போ தான் மசாலா உதிராமல் ஒன்று சேர நல்லா வெந்து வரும். 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்ட பிறகு கொஞ்சம் விட்டு விட்டு எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இதே மாதிரி எல்லா லாலிபாப்பையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா ஜூஸியாக நல்ல டேஸ்டான ஒரு லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.